சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்டசபை தேர்தலையொட்டி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் ஸ்டாலின் ஓய்வெடுக்க குடும்பத்தினருடன் ஏப்ரல் 24 கொடைக்கானலுக்கு வந்தார். தினமும் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதல்வர் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்களிடம் சகஜமாக உரையாடினார். அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். இன்று கொடைக்கானல் தனியார் விடுதியிலிருந்து சென்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் புறப்பட்டார். அவருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். அவர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். மதியம் 12 மணிக்கு மதுரை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து சென்னை திரும்ப உள்ளார் என்று தகவல் வெளியானது. கடந்த ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்து 24 மணி நேரத்திற்குள் வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிட்ட இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்து 5 நாட்கள் ஆகியும் இறுதி புள்ளி விவரங்கள் வெளியிடாத நிலையில் இதுகுறித்த தகவலுக்காக அரசியல் கட்சிகள் இன்னும் காத்திருக்கின்றன. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் இன்று மாலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகிறது. மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு தொடங்கியது. 7 மாவட்டங்களில் நடைபெறும் தேர்தலில் 1448 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் தேர்தல் பாதுகாப்புக்காக 2,30,000 துணை இராணுவப்படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டு எண்ணிக்கையில் ஈடுபடும் தேர்தல் அலுவலர்களுக்கு சென்னையில் இன்று பயிற்சி நடைபெறுகிறது. ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது பற்றி விளக்கமளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் முதல்முறையாக போட்டியிட்டுள்ள தளபதி விஜயின் தாவேகா கட்சி முதல் தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பல கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் அவரால் ஆட்சி அமைக்க முடியாது, திமுக அதிமுகவுக்கு அடுத்து 3வது பெரிய கட்சியாக உருவெடுக்கலாம் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முன்பு வரை பல கருத்து கணிப்புகள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே சாதகமாக இருப்பதாக கூறப்பட்டது. ஒரு சில கருத்து கணிப்புகள் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்றும் ஒரு சிலர் தாவேகா ஆட்சியை பிடிக்கும் என்றும் கூறியிருந்தது. ஆனால் இந்த கட்சிதான் உறுதியாக ஆட்சிக்கு வரும் என்று கணிக்க முடியாது அளவுக்கு இந்த தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு முக்கிய காரணம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி என்று சொல்லலாம் என்ற நிலையில் தனது கட்சியின் சார்பில் பிரச்சாரத்திற்கு சென்ற இடமெல்லாம் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்று விஜய் கூறியிருந்தார். அதே சமயம் திமுக நேரடியாக அதிமுகவை விமர்சித்தாலும் திமுக கூட்டணி கட்சிகள் தாவேகா தலைவர் விஜய் குறித்தே பிரச்சாரங்களில் கடுமையான விமர்சனங்களை கொடுத்திருந்தனர். இதனிடையே கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிலவரங்கள் தலைகீழாக மாறியுள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்ததை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தாவேகாவுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாக தகவல் வெளியானது. கூவாகம் கூத்தாண்டர் திருவிழாவில் மோகினியாக கருதி தாலி கட்டிக்கொள்ளும் திருநங்கைகள் தாலியுடன் வழிபாடு நடத்தியுள்ளனர். ஆசிய யானைகளை அதிக எண்ணிக்கையில் கொண்டிருக்கும் நீலகிரி உயிர்கோளக காப்பகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தண்ணீர் மற்றும் பசுந்தழைகளை தேடி யானைகள் கூட்டமாக இடம்பெயர்ந்து வருகின்றன. நீர்நிலைகளில் தண்ணீர் இருப்பும் வெகுவாக குறைந்து வருகிறது. வனத்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை குட்டைகளில் வாகனங்கள் மூலம் தண்ணீர் நிரப்பி வருகின்றனர். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்தில் அடுத்தடுத்து 3 யானைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன. தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று மாலை 6:30 மணிக்கு மேல் வெளியாக இருப்பதால் எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மாசி வீதிகளில் இன்று கோலாகலமாக நடந்து வருகிறது. மே 1 வைகை ஆற்றில் இறங்க இன்று மாலை அழகர் கோவிலில் இருந்து மதுரைக்கு தங்கப்பல்லக்கில் கள்ளழகர் புறப்படுகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க பதிவான வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருப்பதாக செய்திகள் படப்படக்கும் சூழலில் படித்தவர்கள் நிறைந்த மாவட்டம் என்ற பெருமையை பெற்ற கன்னியாகுமரியில் மட்டும் மிக குறைவான விகிதத்தில் ஓட்டுகள் பதிவாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு கட்டுமான பணிகளுக்கு கனிம வளத்துறையிடம் NOC வாங்காமல் பில் பாஸ் செய்வதன் மூலம் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு உயர்வுக்கு காரணம் SIR-ஆ இளம் தலைமுறை வாக்காளர்களா என்று விறுவிறுப்பு பட்டிமன்றத்துக்கு மத்தியில் வாக்குப்பதிவில் செஞ்சுரி அடித்து அசத்தியுள்ளது கொம்புதூக்கி மலை கிராமம். சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கிராமத்தில் உள்ளூர் மக்கள் வாக்களிக்க ஏதுவாக அங்கிருந்தும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. எந்தவித சலனமும் இல்லாமல் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் வாக்குப்பதிவின் முடிவில் கணக்கு பார்க்கையில் ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகாமல் 100% வாக்குகளும் பதிவாகியிருந்ததைக் கண்டு இன்ப அதிர்ச்சிக்கு தேர்தல் அலுவலர்கள் உள்ளாகியுள்ளனர்.
திமுக திரும்பவும் ஆட்சியை பிடிக்கும். ஆனால் சுகாதாரத்துறைக்கு விஷயம் அறிந்த ஒரு மருத்துவரை அமைச்சராக்கினால் நாட்டுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் நல்லது. இப்படி ஒரு பதிவை முகநூலில் பதிவிட்டிருப்பது சாதாரண உடன்பிறப்பு அல்ல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மைத்துனர் ராஜமூர்த்தி, துர்கா ஸ்டாலினின் தம்பி என்பதால் அறிவாலயமே ஷாக் ஆகியுள்ளது. இந்த விவகாரத்தின் பின்னணியை தோண்டினால் அதன் வேர் புதுக்கோட்டை வரை நீள்கிறது. புதுக்கோட்டை எம்எல்ஏவான டாக்டர் வைமுத்து ராஜா ராஜமூர்த்தியின் தீவிர விசுவாசி. இரண்டாவது முறையும் முத்துராஜாவுக்கு சீட் கிடைக்க ராஜமூர்த்தி தான் பின்னணியில் இருந்தார் என கூறப்படுகிறது. தனது விசுவாசியை வெறும் எம்எல்ஏவாக மட்டும் பார்க்க விரும்பாத ராஜமூர்த்தி அவரை மினிஸ்டர் ஆக்குவதற்கான காய் நகர்த்தலாகத்தான் இந்த பதிவை போட்டுள்ளார் என்று புதுக்கோட்டை உடன்பிறப்புகள் தெரிவித்துள்ளனர். ராஜமூர்த்தி போடும் இந்த ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆகுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பள்ளி கல்வித்துறை அனைத்து பள்ளிகளிலும் போதுமான அளவு ORS கரைசல் பாக்கெட்டுகள் இருப்பில் வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் முதியோர்களும் இந்த வெயில் கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என பள்ளி கல்வித்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும், நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கவும் தேவையான விழிப்புணர்வை மாணவர்களிடையே தொடர்ந்து ஏற்படுத்தப்பட வேண்டும் என அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தற்போதைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குறித்து பகிர்ந்துள்ள ஒரு நகைச்சுவையான தகவல் வைரலாகி வருகிறது. பழனி அருகே நடைபெற்ற நிகழ்வில் இருவரும் சந்தித்துக் கொண்டபோது தங்களின் பழைய நினைவுகளை பொள்ளாச்சி ஜெயராமன் சிலாகித்து பேசியுள்ளார். அப்போது பேசிய அவர், நாங்கள் இருவரும் சிவகிரியிலிருந்து ஒரே காரில் தான் திருப்பதிக்கு ஒன்றாக பயணமானோம் எனவும், திருப்பதிக்கு செல்லும் போது அவர் சாதாரணமாகத்தான் வந்தார், ஆனால் அங்கிருந்து திரும்பி வரும்போது அவர் அமைச்சராகிவிட்டார் எனவும், நான் தான் அவரை காரில் கூட்டி சென்றேன், ஆனால் வரும் வழியில் அவருக்கு அமைச்சர் பதவி உறுதியான செய்தி வந்துவிட்டது என்று சிரித்துக்கொண்டே பழைய சுவாரஸ்யத்தை நினைவு கூர்ந்தார். சேர்ந்துதான் திருப்பதி போனோம், வரும்போது அமைச்சராகிட்டார் என்று பழைய நினைவுகளை பொள்ளாச்சி ஜெயராமன் பகிர்ந்து கொண்டார். மதுரை மண்டல தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையின் நிர்வாக எல்லைக்குட்பட்ட மாவட்டங்களில் கோடை விடுமுறை காலத்தில் குழந்தை தொழிலாளர் முறையை தவிர்க்க கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் குழந்தைகளை பணிக்கு அமர்த்தினால் 2 ஆண்டு சிறை எனவும் ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படுவதாக தொழிற்சாலை பாதுகாப்பு துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தேர்தல் காலத்திலும் தொய்வின்றி செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டம் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நலிவுற்றோர், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 12/8/2025 அன்று தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பு சமூக பாதுகாப்பு திட்டமாகும் எனவும், இது கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார உதவி மூலம் பயனாளிகளுக்கு தன்னம்பிக்கை அளித்து தகுதியானவர்களுக்கு இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் விநியோகம் போன்ற சேவைகளை வழங்குகிறது. மே மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை பயனாளர்களுக்கு விநியோகம் செய்வது குறித்து கூட்டுறவுத்துறை முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் எவ்வித விதிமீறல்களும் இன்றி இத்திட்டத்தை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி மே மாதத்திற்கான தாயுமானவர் திட்ட பொருட்களை வரும் மே 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் விநியோகம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான முடிவிற்கு முன்னதாக இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வருகை தந்த தவேக தலைவர் விஜய் சிறப்பு பூஜையான சத்ரு சம்ஹார பூஜையில் கலந்து கொண்டு வேண்டுதல் செய்தார். விஜயின் இந்த நகர்வும் அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்திருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன், விஜய் நல்ல நடிகராக இருக்கலாம், ஆனால் குழந்தைகளை வைத்து பெற்றோர்களிடம் தனக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்வது தவறு எனவும், குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது விதியாக உள்ளது. குழந்தைகள் மனதில் தவறான எண்ணத்தை விதைக்கக்கூடாது, குழந்தைகள் படிக்க வேண்டும், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் எனவும், கல்லூரியை தாண்டிய பின் வாக்களிப்பது, சிந்திப்பது பரவாயில்லை, வாக்களிக்க ஒரு வயது இருக்கிறது, குழந்தைகள் எதிர்காலம் பாதிக்கும் என்பதை விஜய் உணர வேண்டும் எனவும், தேர்தலுக்கு முன்பாக எந்த அடையாளமும் காண்பிக்க மாட்டேன், தேர்தலுக்கு பின்பு சில அடையாளங்களை அவர் காண்பிக்கிறார் எனவும், ஆன்மீக பயணத்தை குற்றம் சொல்ல மாட்டேன், ஆன்மீக தேடலுக்கு செல்லும் தவேக விஜய் ஷூட்டிங்கிற்கு இடம் தேட செல்வார் என்றும், 200 தாண்டி விசில் போகும் என செங்கோட்டையன் செல்வது விசில் சத்தம் போல் இல்லை, பாம் சத்தம் போல் இருக்கிறது, அதை தாண்டி போக முடியாது எனவும், 200 தாண்டுவது என பிரம்மாண்டமான கனவு, செங்கோட்டையன் கோட்டை கட்டுவது எப்படிப்பட்ட கனவு என்று எல்லோருக்கும் தெரியும் எனவும், கனவு காண அனைவருக்கும் உரிமை இருக்கிறது, நல்ல கனவு காணட்டும், மே 4ஆம் தேதி வரை என்ன கனவு காண்பார்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப ரூபாய் 634 கோடி லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை அளித்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடவில்லை என தலைமை நீதிபதி தர்மாதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கும், 1 கிராம் 13,950 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. கோடை
கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோருக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அறிவுரைகள் வழங்கியுள்ளார். மாணவர்கள் பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை நேரடி வெயிலில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். ஆசிரியர்கள் அந்த நேரத்தில் திறந்தவெளி வகுப்புகள், விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளை வழங்கக்கூடாது எனவும், ஆசிரியர்கள் ஒவ்வொரு பாடவேளை தொடக்கத்திலும் மாணவர்கள் நீர் அருந்த வாய்ப்பு வழங்குவதுடன் அவர்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மேலும் சதுரங்கம், கேரம் போன்ற உள்ளரங்க விளையாட்டுகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும், காபி, கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் அதிக சர்க்கரை உள்ள பானங்களை தவிர்க்க வேண்டும். பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணியர், முதியோர் மற்றும் இதய நோய் பாதிப்புள்ளோர் வெயிலில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.